உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு நான் கவியரசு கண்ணதாசன். நம்மளை நல்லா வச்சுருக்கான் கடவுள், நல்லா இருக்கிறோம் நாம். அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வரணும். திரும்ப திரும்ப இல்லாததை குறையாக்க வேண்டாம். இனிமேல் அதுவும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணம் பண்ணணும். வாழ்க்கையை நம்பிக்கை தானே சார், வாழ்க்கையை நம்பிக்கை தானே தம்பி. நாளை என்பதே நம்பிக்கை தானே, எல்லாமே நம்பிக்கை தான். லைஃப் வாழ்க்கை என்பது என்டையர் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். அத்திவரதர் வந்தார்ல காஞ்சிபுரத்தில், அத்திவரதரை யாராவது போய் பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா ஐயா? அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் சாமி வந்தது. அந்த அத்திவரதர், அத்தி மரத்தில் செஞ்ச வரதர் ஒருத்தர் கூட பார்க்கலையா? பார்த்தீங்கள? பார்க்காதவங்க பார்த்தவங்கள பார்த்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பெருங்கூட்டம், இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து ஃப்ளைட்டு வந்தது சார். அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான் பார்க்குறதுக்கு, அவ்வளோ இருந்தது. நான் கூட ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனேன். அங்கே ஒரு ஆள் ஓடி வந்தான், சார் தெய்வமே நீ கூடமா அந்த கியூவில் நிற்கணும், வா நான் தனியாக ஒரு குறுக்கு வழியில் கூட்டும் போகிறேன்னா. நான் சொன்னேன், தெரிஞ்சோ தெரியாமலோ குறுக்கு வழி போன பாதத்தை தீக்கிறதுக்கு தான் நானே வந்தேன். அவரை பார்க்குறதுக்கு மாடா குறுக்கு வழின்னேன். நீ விளங்க மாட்ட, போக போக தெரியும் உனக்குன்ட்டு போட்டான். பார்த்தா 2 மணி நேரத்தில் கூட்டம் எகிரி போச்சு. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல சார், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ என் பாட்டி 90 வயசு ஒரு பாட்டி சார் என் முன்னாடி தெம்பாக நிற்குது. கோவிந்தா, வெங்கட்ரமணா, நாராயணா, மாதவா, யாதவா, கேசவான்னு பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு தெம்பு வந்தது. 90க்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கும்போது ஏன் நமக்கு வரக்கூடாதுன்னு சோர்வெல்லாம் நீக்கிட்டு பாட்டியே ஃபாலோ பண்ணி போனேன். 90 வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான். பின்னாடியே போனேன், அந்த பாட்டிக்கு பின்னாடியே போனேன். அத்திவரதர் கிட்ட போச்சு சார் அந்த பாட்டி. அது வேண்டிச்சு பாருங்க, எனக்கே தலை சுத்துச்சு. அத்திவரதா, அடுத்த முறையை நான் வந்து உன்னை சேவிக்கணும். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. இக்கரண்ட்டு பார்த்துக்கு 90 வயசு இருக்கும். 40 வருஷம் கழித்து நான் உன்னை பார்க்கணுன்னா 90, 40, 130 வருஷம் நான் இந்த மண்ணில் வாழணும்னு நினைக்கிது. வாழ்வேன்னு நம்புது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் சார் நம்முடைய லைஃபு. நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவான். நிச்சயம் நம்பினார் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு வாழ்க்கையே தான், நம்பிக்கை தான்.